ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டி போஸ்ட் அனலைஸ் தான். அதே போல் நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றது பார்த்துருவோம். ஆக்சுவலாக மார்க்கெட்டு இன்றைக்கி நமக்கு மார்னிங் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்தது மார்க்கெட் மேலே போகும்ன்ட்டு தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா தொடர்ச்சியாக கீழே வந்ததால் ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்தது. ஸோ சின்னதாக ரிவர்ஸை இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு பார்த்தோம். இந்த லைனையே பிரேக் அவுட் பண்ணி கீழே வச்சதால நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நான் இன்னைக்கு ட்ரேடு எப்படி போச்சுன்றதை பார்ப்போம். அதே போல் நிஃப்டிலையும் பார்ப்போம். ஓகே, நம்ம 5 மினிட்ஸில் போய்க்கலாம். 5 மினிட்ஸில் இன்னைய ஸ்டார்டிங் லெவல் ஃபஸ்ட்டு கேண்டில் அவாய்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கேண்டில் 59,300 5950 300 59,300ல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டில் ஃபார்ம் ஆச்சு, அடுத்தது க்ரீன். ஸோ நம்ம சப்போர்ட்டு க்ரீன் வந்ததால் இந்த இடத்த கொடுத்துருந்தோம். ஆனால் அது மார்க்கெட் என்ன ஆச்சு, அதை பிரேக் அவுட் பண்ணி நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் லாஸில் போயிடுச்சு. அதே போல் கால் சைடில் பார்க்கும்போது நம்மளோட சப்போர்ட் லைன் இது தான். இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணவே இல்லை மார்க்கெட். அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ பாயிண்ட்ஸில்? ஒரு 20 பாயிண்ட்ஸில் முன்னாடியே போயிடுச்சு. ஸோ அந்த 20 பாயிண்ட்ஸ் நம்ம முன்னாடியே எடுத்துருந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாம். பட் நம்மளோட கான்செப்ட் அது கிடையாது. நம்மளோட கான்செப்ட் எட்ஜுக்கு வந்தால் தான் ட்ரேடு, எட்ஜுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சா எக்ஸிட். இதுதான் நம்மளோட ஃபார்மேட்டு. அந்த ரீசனால் மார்க்கெட் நமக்கு ட்ரேட் இல்லாமல் போயிடுச்சு பேங்க் நிஃப்டியில். அதே போல் நிஃப்டியில் பார்க்கும்போது நிஃப்டியில் என்ன போயிருக்குன்னு பார்ப்போமா? ஒரு நிமிஷம். இன்னைக்கு மார்க்கெட் இதுதான் ஃபஸ்ட்டு செகண்ட் கேண்டில் 25,300. அதே போல் ஒன்று சொல்லிக்கிறேன். நமக்கு இது போல் மார்க்கெட் போயிடுச்சு. அகைன் நம்ம இங்கே எங்கன்னா ட்ரேட் எடுக்கணும், இந்த லைனில் கிராஸ் பண்ணால் எடுக்கலாம் அப்படின்றலாம் கிடையாது. இன்கேஸ் அப்படி எடுக்கிறதா இருந்தால் நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நிஃப்டியில் கால்ஸ் ட்ரேடு புட் சைட் எடுத்தாச்சு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டு, பேங்க் நிஃப்டியை போல தான் சேம் லெவலில் ட்ரேடு எடுத்தோம். ஆனால் அது இங்கேயே செஷன் ஆகி மேலே போக வேண்டியது மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி ஒரு 10, அதுக்கப்புறம் ஒரு 5, டோட்டலாக 20 பாயிண்ட் நமக்கு லாஸு. ஸோ பேங்க் நிஃப்டியில் 20, நிஃப்டியில் 20 கால் சைடில் வந்துருச்சு. புட் சைடில் பார்க்கும்போது நம்மளோட இதுதான் லைன். இதுலேயும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மைனூட் எஜ்ஜில் மைனஸ் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பர்சன்டேஜில் நமக்கு கால் சைடில் ட்ரேடு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்படப்படுறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வரலன்னா நாளைக்கு ட்ரேடு கிடைக்கும் கண்டிப்பாக. ஆனால் மார்க்கெட்டில் சில பேர் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, இதை ஒரு ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்க இருக்காங்க. அதை போலையும் எடுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அதுலேருந்து மூவ் பண்ண மாதிரி, இதுலேருந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அப்படின்னா இது பிரேக் அவுட் பண்ணிச்சு இல்லையா? ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் சேம் பிச்சில் போகிற மாதிரி. நம்மளோட லெவலே வேறு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்மளோட ஃபார்மேட் இதுதான். இந்த லைனை டச் பண்ணால் ட்ரேடு, அதுக்கு முன்னாடி எந்த இதுவும் கிடையாது. இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட்.
இதனால தான் நம்ம எந்த ட்ரேடும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதே போல் லாஸ் வந்தாலும் கம்மியான லாஸில் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் ரெண்டுத்துலேயும் கால் சைடில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதே போல் பேங்க் நிஃப்டி புட் சைடில் நமக்கு ட்ரேடே இல்லை. சில பேர் இதுக்கு முன்னாடி எடுத்துட வேண்டியதுன்னா 5 பாயிண்ட்ஸுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம எடுக்கும் போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஒன்றும் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங். இதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோன்னா, ஸோ நம்ம இங்கே எடுத்துருப்போம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே? இதுதான். இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இங்கே லைட்டாக க்ளோஸ் வச்சுது, இது நல்லா க்ளோஸ் வச்சுச்சு. 10 பாயிண்ட் வரையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இது 20 பாயிண்ட் போயிடுச்சு. ஸோ அதிகமான பாயிண்ட்ஸு லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் முன்னாடியே நம்ம ட்ரேட் எடுக்கும் போது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். சரிங்களா? அது போல் எடுக்கிறதா இருந்தால் நம்மளோட லாஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ப்ராஃபிட் ரேஷியோவும் நம்ம அதிகம் பண்ணி வைக்கணும். மார்க்கெட் இன்றைக்கி புட் சைடில் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு. இன்கேஸ் இதை கொடுக்காம இருந்ததுன்னா, இங்கேயே சஸ்டைன் ஆகிருந்ததுன்னா நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளோட எட்ஜில் தான் எப்பயுமே எடுக்கணும். ஓகே ரைட். நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகுதுன்றது பார்ப்போம். நிஃப்டியில் மார்க்கெட் இந்த லைனை கிராஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன வந்திருக்குன்னா, மார்க்கெட் ஒரு நம்ம பேட்டர்னில் மூவ் அவுட் ஆகிருக்கு. இது நாளைக்கு இப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் 80% இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்குன்றது நாளைக்கு கிடையாது, மண்டே மார்க்கெட்ஸ். மண்டே 26 இல்லையா? ஸோ அன்றைக்கி ஹாலிடே. ஸோ 27 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்றது பார்ப்போம். ஸோ இந்த லைனை ரீடெஸ்ட் எடுக்கும் போது பண்ணாமல் இகெயின் ஒரு ரீடெஸ்ட் வரும். இங்கேருந்து மேலே போய் அகெயின் ஒரு ரீடெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்டில் ட்ரேட் எடுங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். அதே போல் பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கும் போது இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் டச் பண்ணி மேலே தான் வந்திருக்கு. நாளைக்கு இன்கேஸ் இதை லைட்டாக பிரேக் அவுட் பண்ணி இந்த லைனை டச் பண்ணும் போது ஒரு ட்ரேட் எக்ஸிட் பண்ணலாம். இந்த லைனை டச் பண்ணி மார்க்கெட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதை பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே போச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. ஃபர்தராக என்ன மூமெண்ட்ஸ் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரேடு ஏதோ நமக்கு லாஸ் ஆச்சு, நோ இஷ்யூ. நாளைக்கு ட்ரேடில் எப்படி போகுது, டியூஸ்டே மார்க்கெட்டில் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஸோ டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் பாய்.